முதல் முறையாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் செய்கிறாங்க. இது வரைக்கும் 4 ஸ்லாபாக இருந்ததை 2 ஸ்லாப் ஆக்கிட்டாங்க. 5, 12, 18, 28 இருந்து 5ஐயும் 18ஐயும் மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்போது ஒரு 295 300 சுச்சமோ பொருட்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வரிகளே இல்லை. நம்ம ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், தொலைக்காட்சி பெட்டி, 2 வீலரு, காரு, பல பொருட்களுக்கு 28 இருந்தது 18 குறைஞ்சி போச்சு. 10% வரி குறையுது. 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், 28% வரினா 1280. 1280ங்கிறது 1180 குறைஞ்சி 100 ரூபா குறைஞ்சி. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்றது யாருக்கு லாபம் சார்? மக்களுக்கா இல்ல பிசினஸ்மேன்? பெரும்பாலும் நிறுவனங்களுக்கு இதில் நட்டம் இருக்காது. அரசாங்கத்துக்கு வரி குறைவு அவங்களே சொல்லியிருக்காங்க. 44,000 கோடி மத்திய அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும் கணக்கிட்டு இருக்காங்க. இது குறைக்கிறதுனால மக்களுக்கு வரி ஆதாயம் கார் ஷேர் கம்பெனி, இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் கூடுதல் லாபம் செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பில் அந்த பங்குகளுடைய விலை ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி, எல்லாம் சேர்ந்துனால பங்கு சந்தை நல்லா இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தற்பொழுது இந்தியாவில் பெரிதளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற ஒரு வரி விதிப்பு தான். அந்த வரி விதிப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி எந்தெந்த பொருட்களுக்கு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? பெரும்பாலான மக்களுக்கு ஓரளவுக்கு இந்நேரம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். 22லேருந்து அதை நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லி முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. அதை பற்றி நிறைய செய்தி ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு. இன்னும் சில பேர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ ஏற்கனவே இருந்தது சிலவற்றுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியே இல்லை, 0. அதுக்கப்புறம் 5% சில பொருட்களுக்கு, குறிப்பாக பேக்கடு ஃபுட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு 5% வச்சுருந்தாங்க. அப்புறம் 12%, 18, 28. 28க்கு மேலே கிடையாது ஜிஎஸ்டியில். ஆனால் 28லே இருந்தால் கூட அதுக்கு மேலே சில மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், உடல் நலத்துக்கு கேடு செய்கிற பொருட்கள், அந்த பொருட்களுக்கெல்லாம் 28%க்கு மேலே ஜிஎஸ்டியில் போடக்கூடாதுன்னாலும் அதுக்கு மேலே செஸ்ன்னு ஒன்று கூடுதலாக ஒரு வரி போட்டாங்க. அது போட்டு 40-45% வர்ற அளவுக்கு வரி இருந்தது. இதுதான் இருந்தது. அறிமுகப்படுத்தினதுலேருந்து அப்பப்போ சின்ன சின்ன மாற்றங்கள், இதுலேருந்து இந்த ஸ்லாப்லேருந்து அந்த ஸ்லாபுக்கு கொண்டு போவாங்க. ஸ்லாப்னா எந்த வரி அளவில் அது இருக்கோ அதுக்கு பேர் ஸ்லாப்னு பேர். 5% ஒரு ஸ்லாபு, 12ங்கிறது ஒரு ஸ்லாபு, 18ங்கிறது ஒரு ஸ்லாபு, 28 ஒரு ஸ்லாபு இருந்தது. இப்போ அந்த ஸ்லாபை எல்லாம் மாற்றினாங்க. 5லேருந்து சிலது 12க்கு, 12லேருந்து சிலது 5க்கு, 28க்குன்னு அப்பப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள்லாம் நடக்கும். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கிறது மத்திய அரசு தனியாக இல்லை அப்படிங்கிறது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. மத்திய அரசு 3ல் ஒரு பகுதி ஒரு ஓட்டிங் பவர் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே தான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. அதில் எல்லா மாநில அரசுகளும் சேர்ந்து அவங்களுடைய நிதியமைச்சர்களும் இருப்பாங்க. அவங்களும் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவுகள் எடுக்கிறது. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து 3ல் 2 பங்கு ஓட்டிங் பவர் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் செய்ய வேண்டான்னு இந்த மொத்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளார ஒரு ஒற்றுமையாக முடிவெடுக்க முடியலன்னா அப்போ அதை ஓட்டெடுப்புக்கு விட்டு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் உடைய சார்பாக 3ல் ஒரு பங்கு ஓட்டும். அவங்க ஒரு ஓட்டு போட்டாலே 33 மாதிரி. இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டால் அது 66, 67 மாதிரி. அதை வச்சு எது மெஜாரிட்டின்னு முடிவெடுப்பாங்க. நல்ல இது வரைக்கும் ஒரு இதுக்கு கூட அப்படி ஒரு ஓட்டெடுப்பு அளவுக்கு வராத அளவுக்கு கன்சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கருத்துரிமைத்து தான் முடிவுகள் இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து அதை பற்றி வெளியில் நிறைய பேசுகிறாங்களே தவிர உள்ளே எல்லா மாநில அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டு தான் அது கொண்டிருக்கிறது. காரணம், இது ப்ரப்போஸ் பண்ணுறது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை தனித்தனி குழுக்கள் தான் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் துறையின் மீது நீங்கள் போடுற ஜிஎஸ்டி வரி நீக்கிடணும், 18% ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக அதை ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்காக ஒரு துணை குழு ஒன்று அமைப்பாங்க. நாடாளுமன்ற குழு மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற நிதியமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆதரவு தர்ற கட்சியாக இருக்கலாம். அதை பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுப்பாங்க. நம்முடைய தமிழக அமைச்சர்கள் கூட சில ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருந்திருக்கிறாங்க. அந்த முடிவுகளும் நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அப்படிப்பட்டதில் சின்ன சின்ன முடிவுகள்ங்கிறது சாதாரணம். இப்போ எடுத்திருக்கிற முடிவு 2025 செப்டம்பரில் அவங்க எடுத்திருக்கிற முடிவை ரீஃபார்ம்னு சொல்கிறோம், சீரமைப்புன்னு சொல்கிறோம். முதல் முறையாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் செய்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது வரைக்கும் 4 ஸ்லாபாக இருந்ததை மாற்றுறாங்க. அதை மாற்றம்ங்கிறது குறைக்கிறாங்க. 2 ஸ்லாப் ஆக்கிட்டாங்க. இப்போது 0ங்கிறது ஒரு ஸ்லாப் இல்லை,
அதை விட்டுடலாம். நமக்கு வந்து என்ன இருந்தது 5, 12, 18, 28 இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க 5ஐயும் 18ஐயும் மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன இனிமேல் 12% ஒன்று கிடையாது, அந்த ஸ்லாபு கிடையாது. 28% ஒரு ஸ்லாபு கிடையாது. அது ரெண்டையும் எடுத்துட்டாங்க. அப்போது பல பொருட்களுக்கு ஒரு 295 300 சுச்சமோ பொருட்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வரிகளே இல்லை, ஜீரோ ஆக்கிட்டாங்க. 5% இருந்தது ஜீரோ ஆக்கிட்டாங்க. அதில் தான் வந்து நிறைய டூத் பேஸ்ட்டு, ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, பேக்கடு ஃபுட்டு, நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு, ப்ராசஸ்டு மீட் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வருது. அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ கடையில் போய் வாங்கையிலே அது வித்தியாசம் தெரியும். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க 28ங்கிறத தூக்கிட்டாங்க. 28 தூக்குனது ஒரு மிகப்பெரிய ரீஃபார்ம். அது வந்து எப்படின்னா பல பொருட்களுக்கு வந்து நம்ம ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், தொலைக்காட்சி பெட்டி அந்த மாதிரி பல டூ வீலரு, காரு பல பொருட்களுக்கு 28 இருந்தது 18ஆக குறைஞ்சி போச்சு. 10% வரி குறையுது ஒரு பொருளில் அப்படின்னா, இப்போ ரூ. 100 ஒரு பொருள் வாங்குகிறோம், ரூ. 28 வரி அப்படின்னா, அல்லது ரூ. 1000 வாங்குகிறோம், ரூ. 28% வரினா 1280. அது இப்போ வந்து 18%ஆக குறையிறதுனால 28 1280ங்கிறது 1180 குறைஞ்சிருது. ரூ. 100 குறைஞ்சிருது. ரூ. 1200 பொருள் ரூ. 100ங்கிறது ஒரு கணிசமான பகுதி. அது மாதிரி அதை தூக்கிட்டாங்க. 28 எடுத்துட்டு, ஆனால் அதில் ஏற்கனவே சின்கூட்ஸ் இருந்தது. இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல், ஆடம்பரமான பொருட்கள், அந்த பொருட்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் புதுசாக 40ன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அது 40 வந்து நார்மல் ஸ்லாபு கிடையாது, சின்கூட்ஸுக்கு மட்டும். அந்த சின்கூட்ஸில் என்ன வரும், குட்கா, பான் மசாலா அது மாதிரி பொருட்கள் வரும். அது தவிர வந்து புதுசாக சேர்த்துருக்கிறது குளிர்பானங்களை அதில் சேர்த்துட்டாங்க. அதுவும் இப்போ ஆரோக்கிய கேடுன்னு நமக்கு நிறைய கேள்விப்படுறோம், குழந்தைங்க குடிக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தனியார் வாங்குகிற விமானங்கள், அப்புறம் ஏர்செட்னு சொல்லிட்டு இந்த கப்பலில் போகிற மாதிரி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்களுக்கு தான் மாற்றிருக்காங்க. ஓகே சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்றது யாருக்கு லாபம் சார்? மக்களுக்கா இல்லை பிஸ்னஸ்மேன்ஸ்? இது வந்து அவர்கள் செய்திருக்கிற நோக்கம் வந்து இவற்றுடைய வரி குறையணுங்கிறது தான். இப்போ வந்து ஒரு ரூ. 1000 பொருள் வாங்குகிறோம், 5% கட்டிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் ஜீரோ அப்படின்னு சொன்னால் ரூ. 1050 இருந்தது ரூ. 1000 ஆகணும். ஒரு பொருள் ரூ. 100 ஒரு பேஸ்ட் வாங்கிட்டு இருந்தோம், அது வந்து நம்ம 112 கட்டிக்கிட்டு இருந்தோம், இனிமேல்ட்டு 105 தான் அப்படின்னு சொன்னால் அந்த ரூ. 7 அவன் வந்து எம்ஆர்பியில் குறைக்கணும். அது மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் குறைக்கிறாங்களா, குறைக்கணும், அவங்க விளம்பரப்படுத்தணும், முன்னாடி விலை என்ன இப்போ விலை என்னன்னு நீங்கள் வந்து விளம்பரமே படுத்தணும், கமிட் பண்ணணும், மக்களுக்கு தெரியணுங்கிறத அரசாங்கம் சொல்லுது. அதை சில பேர் செய்கிறாங்க, பெரிய நிறுவனங்கள் செய்கிறாங்க. சின்ன நிறுவனங்கள் நாங்கள் மாற்றிடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டியினுடைய ஆடிட்டர்ஸ்னு இருப்பாங்க, கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்க இந்த நிறுவனங்களை க்ளோஸாக பார்ப்பாங்க. முன்னாடி என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை இருந்தது, ஆனால் மாட்டினா அவங்களுக்கு ஃபைன் இருக்கும். ஆன்டி ப்ராஃபிட்டரிங்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து லாபத்தை, அரசு கொடுக்குற லாபத்தை தனியார் வந்து நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மக்களுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணணும்னு. பட் பொதுவாக என்னென்னா அவங்க விலையே மாற்றக்கூடாதுங்கிறது இல்லை. ரூ. 100 ஒரு பொருள் விற்றோம், ரூ. 118 இருந்தது டேக்ஸு, இப்போ ரூ. 112 தான் அதனுடைய டேக்ஸ் ரூ. 12 ஆயிடுச்சு, நாங்கள் குறைக்கிறோன்றதை அவங்க சொல்லலாம், அவ்வளோதான் குறைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரூ. 100 எங்களுக்கு அடக்க விலைங்கிறது அவங்க அதிலே வச்சுக்க மாட்டாங்க இல்லையா. 3 மாதம் கழிச்சு எங்களுக்கு ரூ. 100 105 ஆயிடுச்சுன்னா அதை யாரும் போய் கேட்க முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் சில மாதங்களுக்காகுது இந்த சின்ன பொருட்களுடைய குறைந்த விலைகள் இதே அளவில் இருக்கும். இது மக்களுக்கு லாபம். நிறுவனங்களுக்கு வந்து அவங்களுக்கு லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை விற்கிறாங்க, அதுக்கு அரசு ஒரு வரி போடுது, அந்த வரியை வசூல் பண்ணி அரசாங்கத்திட்டே கட்டிடுறாங்க. இனிமேல் அந்த வரியை அரசு குறைச்சி வாங்குங்கன்னு சொல்லுது, குறைச்சி வாங்கினதை கட்ட போகிறாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு தான் இது வந்து வரி குறைவாக கிடைக்கும். இதில் இன்னொரு சின்ன விஷயம் வந்து, இது பற்றி ஜிஎஸ்டி பற்றி தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் கூடுதல் தகவலாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக கூட இருக்கலாம். ஜிஎஸ்டியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எளிமையான தகவலாக இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் மத்தியமாக நம்ம சொல்லிட்டு தான் வேணும். அதாவது ஒரு ஜிஎஸ்டி வரி வந்து நான் ஒரு பொருள் பண்ணுறேன், நான் தயாரித்து நான் விற்கிறேன். ஒரு மாதத்துக்கு நான் விற்பனை பண்ணதில் வந்து ரூ. 1,00,000 நான் வந்து ரூ. 18,000 வரி வசூல் பண்ணியிருக்கேன் மற்றவங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டியாக. இந்த ரூ. 1,00,000 பொருளை நான் 1,18க்கு விற்கிறேன், ரூ. 18 எனக்கு வரியாக வருது. இந்த ரூ. 1,00,000 நான் தயாரிக்கிறதுக்கு நான் பல பொருட்கள் வாங்கினேன்ல, அந்த எனக்கு வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ் மேலே நான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கேன். நான் வந்து 80,000 பொருள் வாங்கி அதை தயாரித்து அதை வந்து நான் ரூ. 1,00,000 விலை வச்சு 18% வரியோடு நான் விற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ 80,000 நான் வாங்கின பொருளுக்கு நான் ஒரு வரி கட்டியிருப்பேன். அந்த வரி வந்து 12,000ன்னு வச்சுக்குவோம். நான் மக்கள்கிட்ட வாங்கின வரி 18% அரசுக்கு கட்டுறதுக்கு நான் வாங்கின பொருளுக்கு நான் கட்டின வரி வந்து 12,000. அப்போ அந்த 12,000 கழிச்சுக்கிட்டு நான் 6,000 கட்டினா போதும். இதை தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அப்போது நிகரமாக அந்த பொருள் மேலே அவரே ஏற்கனவே 12% வரி கட்டி தான் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாரு. அந்த பொருளை தயாரித்து நமக்கு விற்கிற போது நான் ஒரு 18% கட்டினா, கடைசியாக அதை வாங்குகிற ஆளுக்கு என்னென்னா அவர் கட்டின 12% என் தலையில்,
ஏன் நான் கட்ட வேண்டிய 18% என் தலையில் அப்படின்னு சொல்லி டபுள் டாக்ஸேஷன் ஆகிடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஆடடுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டணும்னு முன்னாடி இருந்தது. அந்த வேட்டுன்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ். அந்த பிரின்சிபலை இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின போதும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவுக்கா நீங்கள் கட்டுற வரியை நீங்கள் விற்கிற பொருளுக்காக வசூலிக்கிற வரியிலேருந்து கழிச்சுக்கிட்டு மீதத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு அரசு சொல்கிறாங்க. இப்போது அதில் வந்து சில பேர் நிறைய வரி கட்டிட்டு கொஞ்சமாக வரி வசூல் பண்ணுற மாதிரி ஆகலாம் இனிமேல்ட்டு. அவங்க என்ன பொருளை வாங்குறாங்க அதுக்கு என்ன வரி, அவங்க என்ன பொருளை விற்கிறாங்க அதுக்கு என்ன வரிங்கிறத சின்ன மாறுதல் இருக்கலாம். பெரும்பாலும் நிறுவனங்களுக்கு இதில் நட்டம் இருக்காது. அரசாங்கத்துக்கு வரி குறைவு அவங்களே சொல்லியிருக்காங்க. 44,000 கோடி மத்திய அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும்னு கணக்கிட்டிருக்காங்க இது குறைக்கிறதுனால. அப்படி பார்த்தா சரிபாதி வரியை பங்கிட்டு எடுத்துக்கிற மாநில அரசுகளுக்கும் 4,000 கோடி வந்து வரி இழப்பு ஏற்படும். ரெண்டும் சேர்ந்து 88,000 கோடிக்கு மக்களுக்கு வந்து வரி ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்துட்டு இதனால நிறைய பயன் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்தந்த பொருட்கள்ல வந்து விலை குறைப்பு ஏற்படுத்துனதுனால நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பயனா இருக்கும் அப்படின்னா என்னென்ன பொருட்களுக்குன்னு சொல்லுவீங்க? என்னென்ன இது மாதிரியான வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இன்சூரன்ஸ். இப்போது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் அதிகமாகி நிறைய இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆயில் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ் இது 2க்கும் 18% இருந்த ஜிஎஸ்டி டேக்ஸை 0 ஆக்கிட்டாங்க. இனிமேல்ட்டு கட்ட வேண்டாம்னு சொல்லி. ஒருத்தர் ₹1,00,000 ப்ரீமியம் கட்டிகிட்டு இருந்தாருன்னா 1,18,000 கட்டுற மாதிரி இருந்தது ஜிஎஸ்டி வந்த பிறகு. 1,18,000க்கு பதிலாக திருப்பி அவர் 1,00,000 கட்டலாங்கிறது பெரிய ரிலீஃபு. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் இது வந்து குரூப் இன்சூரன்ஸுக்கு பொருந்தாது, ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு பொருந்தாது. அதாவது வண்டிக்கு கட்டுற இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி உண்டு, காருக்கு கட்டுற இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி உண்டு, பக்லரி இன்சூரன்ஸு அந்த மாதிரி ஹோம் லோனுக்கு கட்டுறது அதுக்கெல்லாம் உண்டு. லைஃபுக்கும் மெடிக்கலுக்கு மட்டும் இன்சூரன்ஸுக்கு ரிமூவ் பண்ணது மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய பூமு. அதே மாதிரி 2 வீலர் அண்ட் காரு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக இருக்கிற டெலிவிஷன் செட், அதாவது பெரிய டிவிக்கு தான் குறைக்கல, மற்றதுக்கெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க. அப்போது 28லேருந்து 18ன்னு குறையும் போது அவற்றினுடைய விலைகள் 2 வீலர்லாம் இப்போயே சேல்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், அந்த மாதிரி கிரைண்டர், வாஷிங் மிஷின் இது மாதிரி பொருட்களுக்கெல்லாம் நல்ல கணிசமாக விலை குறைஞ்சிருக்கிறது. துணிகளுக்கு பெரிய மாற்றம் இல்லை, ஏற்கனவே இருந்த அளவிலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மருந்து பொருட்கள், உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி டிராக்டர், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸுக்கெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு மிஷினரிஸுக்கு டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்க. அதனால அது ஒரு பலன் இருக்கும். ஆக ஒரு விவசாயத்துக்கு, மருந்து பொருட்களுக்கு, சிமெண்ட்டுக்கு குறைச்சிட்டாங்க. சிமெண்ட்டு குறைச்சதுனால கட்டுமான பொருட்கள்ல சிமெண்ட் ஒரு முக்கியமான பங்கு. வரிங்கிறது அரசாங்கத்துக்கு போய்கிட்டு இருந்தது. மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வீணான செலவு. அது குறைஞ்சதுனால இது எல்லாம் சம்மந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைச்சிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாபையும் தூக்கிட்டாங்க. அப்போ மக்கள் கையில் கொஞ்சம் கூடுதலாக வருமானத்தில் வரி கம்மியாக கட்டிட்டு கூடுதல் வருமானம் கையில் தங்கும். அவங்களுக்கு வந்து இப்போது பொருட்களுடைய விலைகளை ஜிஎஸ்டி மூலமாக குறையுது. கடனுக்கான வட்டி இப்போது வட்டி விகிதத்தை ஆர்பிஐ குறைச்சிருக்கிற காரணத்தினால இஎம்ஐ அளவும் குறையும். இது எல்லாம் 3 சேர்ந்து காம்பினேஷனில் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க, அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லும் பொழுது சார், அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒரு 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 டைம் இருக்குல்ல சார். இப்போ ஒரு ஆண்டு காலத்துக்கு வந்துட்டு ப்ரீமியர் அப்படின்றது கட்டுறாங்க, அதை வந்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும். இது ரெனியூவல் ஆல்ரெடி கட்டினவங்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. இப்போ இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே அந்த 18% கட்டினவங்க மீண்டும் 18% கட்டணுமா? அதெல்லாம் வேண்டாம். இப்போ இனிமேல்ட்டு கட்டுறது எதுக்குமே கிடையாது, அவ்வளோதான். பழசு கட்டினது அந்த பீரியடில் அந்த சட்டம் இருந்து அது கட்டியாச்சு. இப்போ இந்த பீரியடில் இல்லை, எதுக்கு கட்ட வேண்டாம், அவ்வளோதான். அதே மாதிரி குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா சார், மெடிக்கல்லேயே வந்து குரூப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, லைஃப்லேயும் குரூப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தனி மனிதருக்கு வந்து ஜிஎஸ்டி 0% அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, குரூப்புக்கும் அதே மாதிரி தானா? அதாவது குரூப்புன்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் அது வேலை செய்கிற 300 தொழிலாளிக்கும் சேர்த்து ஒரு பாலிசி எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு குரூப் பாலிசி, அந்த தான் குரூப்பு. ஒரு ஃபேமிலிக்குள்ளார நீங்கள் வந்து தனிநபர் மெடிக்கல் எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க சேர்த்தா அதுக்கு பேர் குரூப் இல்லை, அதுக்கு பேர் ஃபேமிலி. ஃபேமிலிக்கு இந்த எக்ஸம்ஷன் உண்டு, குரூப்புக்கு தான் கிடையாது. ஓகே ஓகே சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெஹிக்கல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? வெஹிக்கல் டேக்ஸ் வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ரோட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இதனால இதுவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜிஎஸ்டியை போடுறது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில், ரோட் டேக்ஸ் போடுறது வந்து மாநில அரசு. அது அவங்க பட்ஜெட்டில் போது தான் அது தெரியும் குறைக்கிறாங்களா கூட்டுறாங்க. ஓகே சார், ஓகே. இப்போ இதனால வந்து இந்த ஒரு ஜிஎஸ்டியினுடைய கணக்கீடு வந்து அதாவது இந்த ஜிஎஸ்டி பெர்சன்டேஜஸ் வந்து குறையிறதுனால நமக்கு வந்து பங்குச்சந்தையில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? இப்போ இந்த 2 வீலர் கம்பெனி ஷேர்லாம் ஆல்ரெடி ஏறிடுச்சு. கார் வேலை ஷேர் கம்பெனி, இன்சூரன்ஸு இவங்கெல்லாம் கூடுதல் லாபம் செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பில் அந்த பங்குகளுடைய விலை ஏறி இருக்குது. அது தவிர ஒட்டு மொத்தமாக வந்து இப்போது ஒரு
சுணக்கமாக ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எக்கானமிக்கு வந்து நிறைய விற்பனை நடக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால விற்பனை நல்லா நடக்கும். விற்பனை நடந்தோம்னா நிறுவனங்கள் நல்லா இருக்கும், லாபம் பண்ணும், மேற்கொண்டு முதலீடு பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய எக்கானமி வந்து 7.8% growth லாஸ்ட் குவார்ட்டரில். இப்போ மழையும் நல்லா பெஞ்சிருக்கு, விவசாயமும் நல்லா இருக்கும். இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ரிலீஃபு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி எல்லாம் சேர்ந்து இந்தியா வந்து நல்லா அடுத்தடுத்த குவார்ட்டர்களில் இன்னும் பெட்டர் எக்கனாமிக் ரிசல்ட் கொடுக்கலான்னு ஒரு எதிர்பார்க்கலாம். அதனால பங்குச்சந்தை நல்லாயிருக்கும். நன்றி சார். நன்றி.